ஹலோ கைஸ், நான் நவனீத். யூடியூப் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒவ்வொரு கனவு இருக்குங்க. அதாவது ஒரு முக்கியமான கனவு என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யூஸ் பண்ற எல்லா பொருளுமே மேட் இன் இந்தியாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்ம யூஸ் பண்ற பெரும்பாலான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ மேக் இன் இந்தியாவா இருந்தாலும் அதனுடைய உதிரி பாகங்களை எங்க பெரும்பாலும் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா சைனால தான் வந்து செய்யப்பட்டிருக்கும். சைனால செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து அதை வந்து அசம்பிள் பண்ணிருப்பாங்க. பெரும்பாலான மொபைல் போன்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான். சோ இந்தியன் மொபைல் போன் கம்பெனிஸ் நிறைய வந்து இருக்கு. அந்த கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாலே வந்து அதுக்கான உதிரி பாகங்கள்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து மேனுஃபேக்சர் பண்ணாம சைனா, தாய்வான் அந்த நாடு கிட்ட இருந்து அந்த சிப்ஸ், அந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் வாங்கி இந்தியால வந்து அசம்பிள் பண்ணி, இல்லைன்னா சைனாவுடைய மொபைல் போன்ஸே வாங்கி இங்க வந்து ரீநேம் பண்ணி வித்துட்டு இருப்பாங்க. இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய டெக்னாலஜி, அதாவது குறிப்பா மொபைல் போன் டெக்னாலஜி எவ்வளவு பின்தங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இந்த மேட் இன் சைனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்தியால இருந்து ஒழிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னா வந்து அதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கா அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சைனா மொபைல் போன் கம்பெனிஸ் தயாரிக்கிறத விட இந்தியன் மொபைல் போன் கம்பெனிஸ் தரக்குறைவான மொபைலை வந்து தயாரிக்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி தான் அப்படின்னு சொல்லணும். டெக்னாலஜி அப்படின்னு சொல்லும்போது இந்த மொபைல் போன்ஸ்க்கு ஒரு டெக்னாலஜி, ஒரு டெலிவிஷன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி, மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் போன்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால இந்த மொபைல் போனோட ஒரு டெக்னாலஜி யார் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்வென்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து அதுக்குண்டான பேட்டன் ரைட்ஸை வந்து வாங்கி வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் அடுத்தவங்களை வந்து இந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இன்னும் இந்த டெக்னாலஜியோடைய சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிய வைக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட்டை வந்து சொல்லலாம். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து உண்மையாகவே நடந்த இன்சிடென்ட். அதாவது 1999 இந்தியன் ஏர்லைன்ஸ் பிளைன் IC 814 காட்மண்டுல இருந்து கடத்தப்படுது. யாராலன்னா தீவிரவாதிகளால கடத்தப்படுது. இந்த கடத்தி வச்சுட்டு இந்த தீவிரவாதிகள்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, தீவிரவாதி மௌலானா மசூர் அசாரை வந்து ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை வந்து கேள்விப்பட்ட உலக நாடுகளில் இருக்கிற எல்லா வங்கியாளர்களும் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு வந்து உள்ளாகிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த கடத்தி வச்சுட்டு இருந்த அந்த பிளேன்ல வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த விஐபி ஒருத்தர் வந்து பணைய கைதியா வந்து இருக்காரு. ஸோ இந்த விஐபி யார் அப்படின்னு சொன்னா இன்னும் வந்து டீட்டெயிலா பார்க்க போனா, இவர் தான் வந்து இந்த உலக நாடுகளுக்கு தேவையான அவங்க நாட்டினுடைய கரன்சி அச்சடிக்கக்கூடிய பேப்பரை வந்து ஓன் பண்றவர், அந்த பேப்பர் தயாரிக்கிற அந்த கம்பெனி வந்து ஓன் பண்றவர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். டி.லா.ரூ அப்படிங்கிறது தான் அந்த பேப்பரோட பேர். அந்த பேப்பர்ல தான் நம்ம பணத்தை எல்லாம் வந்து அச்சடிக்கிறாங்க. ஸோ 85% ஆஃப் கரன்சி வந்து இந்த பேப்பரால தான் வந்து அச்சடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தினுடைய மொத்த பார்வையாளர்களும் இந்த நியூஸை கேள்விப்பட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. நீங்க பேசாம எல்லா தீவிரவாதிகளுமே அதாவது இந்தியன் ஜெயில இருந்து நீங்க வந்து ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கேள்விப்பட்ட இந்தியன் கவர்மெண்ட் ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா டெரரிஸ்டும் வந்து ரிலீஸ் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டி.லா.ரூ இந்த பேப்பர் தான் ஒரு டெக்னாலஜியான பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜி ஓன் பண்ற கம்பெனி என்ன அப்படின்னு சொன்னா இந்த ராபர்டோ கியோரி அப்படிங்கிற கம்பெனி தான். இதுக்கு சொந்தக்காரர் தான் கியோரி. அந்த கியோரி அப்படிங்கிறது தான் அந்த ஏரோப்ளைன்ல வந்து மாட்டிட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு கம்பெனி, அவனுடைய ஓனர் வந்து திடீர்னு அவருக்கு வந்து ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த உலக நாடுகளுடைய மொத்த கரன்சியும் வந்து அந்த சப்ளை செயின் வந்து அப்படியே வந்து ஒரு ப்ராப்ளமான ஒரு சூழ்நிலையில வந்து தள்ளப்பட்டுரும். ஸோ இதுக்காக தான் அந்த தீவிரவாதிகள் எல்லாத்தையுமே வந்து விடுவிச்சுட்டாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியும் ஒரு டெக்னாலஜி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டெக்னாலஜி அவ்வளவு சீக்கிரம் வந்து மற்றவங்களால படிக்க முடியாது, கத்துக்கவும் முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, நம்மள பெரும்பாலானோர் வந்து சின்ன வயசுல பேனால எழுதியிருப்போம். அதுவும் வந்து இந்த பால் பாயிண்ட் பேனா வச்சு நம்ம எழுதியிருப்போம். என்னைக்காவது நம்ம இந்த பால் பாயிண்ட் பெண்ணுடைய டிப், அதாவது அந்த பால் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து தயாரிக்கிற டெக்னாலஜி பத்தி எப்பாவது நம்ம யோசிச்சிருக்கா? கண்டிப்பா வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த பால் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இந்த உலகத்திலேயே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி பேர் என்ன அப்படின்னு சொன்னா மிக்ரான். அதாவது 95% ஆஃப் பால் பாயிண்ட்டை வந்து அந்த டிப்பை வந்து ப்ரொடியூஸ் பண்றது இல்லாம இந்த உலக நாடுகளுக்கே வந்து ஏற்றுமதி பண்ற இந்த ஒரு கம்பெனி தான் வந்து பண்றாங்க. இதுக்கப்புறம் பல நாட்கள் கழிச்சு இந்த டெக்னாலஜியை சைனீஸ் கம்பெனிகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து 2017 வந்து இந்த ட்விட்டர்ல வந்து இந்த சைனீஸுடைய பிரசிடென்ட் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. அதாவது சைனாவே வந்து அவங்களுடைய ஓன் பென் டிப்ஸை வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய 85% ஆஃப் கரன்சிஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இங்க்ல தான் வந்து பிரிண்ட் அடிக்கப்படுது. ஸோ இந்த இங்கை வந்து ஓன் பண்ற கம்பெனி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SICPA அப்படின்னு சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்து நாட்டு கம்பெனி தான்.
இந்த ஒரே கம்பெனி தான் இந்த இங்க் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுடைய கரன்சிகளுக்கும். ஸோ இன்னும் இந்த டெக்னாலஜி வந்து யாராலையுமே காப்பி அடிக்க முடியாத ஒரு டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லலாம். அதாவது எஸ் கிளாஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த பேட்டர்ன் வந்து யாராலையும் இன்னும் அப்படியே வந்து காப்பி அடிக்க முடியல. அதாவது பென்ஸ் கார்களை பத்தி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளவு சொகுசான கார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆன காரை வந்து இன்னும் இந்த உலகத்துல எந்த கம்பெனியுமே தயாரிக்க முடியல. டைரி மில்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைரி மில்க் சாக்லேட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு சாப்பிட்டாவே. அதே மாதிரியான ஒரு சுவைத்தன்மையுள்ள ஒரு சாக்லேட்டை வந்து இன்னும் எந்த கம்பெனியாலுமே செய்ய முடியும். ஸோ நம்ம டெய்லி வந்து டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அதை டெய்லி நம்ம வந்து அதை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் அதே மாதிரியான ஒரு டெக்னாலஜி நம்ம செய்யறது ரொம்ப 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 ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். நம்ம இது வரைக்கும் வந்து இந்த பால் பாயிண்ட் பென் டிப்பை பத்தியும் இந்த ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இங்கை பத்தியும் இந்த கரன்சி நோட்டை பத்தியும் எப்பவுமே நம்ம கவலைப்பட்டதே கிடையாது. இன்னும் இந்த சாக்லேட் ஆகட்டும், பேப்பர் ஆகட்டும், இங்க் ஆகட்டும், இந்த பால் பாயிண்ட் பென் ஆகட்டும், கார் ஆகட்டும், மொபைல் ஃபோன்ஸ் ஆகட்டும், இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப வந்து காம்ப்ளிகேஷனான ஒரு டெக்னாலஜிஸ் தான். யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கத்துக்க முடியாது. இன்னும் நிறைய நாடுகள்ல இதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் இந்த மொபைல் போன்ஸை பத்தி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மொபைல் போன்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த செமிகண்டக்டர்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே வந்து ரெண்டு நாடுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் இந்த டிஸ்பிளேஸ் இருக்கு இல்லையா, மொபைல் போன்ஸ்குள்ள இருக்கிற டிஸ்பிளேஸ் எல்லாமே சாம்சங் பிளான்ஸ்ல இருந்தா வந்து எல்லா கம்பெனிக்குமே ஏற்றுமதி பண்றாங்க. இன்னும் இந்த கேமரா லென்ஸ் செய்யறதுக்கு குறிப்பிட்ட கம்பெனிகள் மட்டுமே இருக்கு இந்த உலகத்துல. இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த டெக்னாலஜி வந்து அடுத்தவங்க வந்து யூஸ் பண்றதுக்கு விட மாட்டாங்க. யூஸ் பண்ண அவங்க ரெடியாகவும் இல்லை. ஸோ இன்னும் நிறைய ரகசியங்கள் வந்து இதுல வந்து உள்ளடக்கப்பட்டிருக்குது. இந்த இந்தியா சைனா வந்து வச்சு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மைக்ரோ ப்ராசஸர் யூனிட் வந்து கிடையாது. ஆனால் சைனாக்கு வந்து தாய்வான் நாட்டுக்கிட்ட இருந்து வந்து இம்போர்ட் பண்ணிக்கும். தாய்வான் நாடு மீடியா டெக் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி வந்து வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசஸ் HTC போன்ற கம்பெனிஸ் எல்லாமே வச்சிருக்கு. இங்கெல்லாம் ப்ராசஸர்ஸ் ரொம்ப சீப்பாக இருக்கும். இங்க இந்தியாவில் டிஸ்பிளே பேனல் தயாரிக்கிற கம்பெனிஸ் வந்து கிடையாது. ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கை தயாரிக்கக்கூடிய கம்பெனி கிடையாது. இங்கே ப்ராப்பரான ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. இந்த படத்தில் பார்த்தீங்க இந்த மிஷின் தான் வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின். இந்த சிப்ஸ் எல்லாம் தயாரிக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான மிஷின். இந்த மிஷின் இல்லைன்னா இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம தயாரிக்கவே முடியாது. இந்த கம்பெனி ASML அப்படிங்கிற ஒரு டச் கம்பெனி தான் வந்து இந்த சிப்ஸ் எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது சிப்ஸ் அப்படின்னு சொன்னா உங்க போனோடைய சிப்பா இருக்கட்டும், உங்களுடைய மெமரி கார்டுடைய சிப்பா இருக்கட்டும், பென் டிரைவ் ஆகட்டும், ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும், எல்லாமே இந்த சிப் வச்சுதான் வந்து தயாரிக்கிறாங்க. இந்த சிப் தயாரிக்கக்கூடிய இந்த மிஷினை இந்தியாவில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மிஷின் கூட இல்லை. அதனாலதான் எந்த கம்பெனியுமே இந்த சிப்பை தயாரிக்கிறதுக்கு ரெடியா இல்லை இந்தியாவில். இன்னும் சைனாவை பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சைனா வந்து கூகுளை வந்து யூஸ் பண்றதே கிடையாது. கூகுளை ஃபுல்லா பேன் பண்ணிட்டு அவங்களுடைய சொந்த ப்ராடக்டான பாய்டோ அப்படிங்கிற ஒரு சர்ச் இன்ஜினை தான் வந்து யூஸ் பண்றாங்க. நம்மளா கூகுளுடைய யூடியூப் வந்து யூஸ் பண்ணிருக்கோம், வீடியோ பார்க்கறதுக்கும் அப்லோட் பண்ணிருக்கோம். ஆனா சைனா வந்து கூகுளுடைய யூடியூப் வந்து பேன் பண்ணி வச்சுட்டு யூகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சைனா முழுவதுலையும். இன்னும் சைனாவுடைய ட்விட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீனா வைபோ அப்படிங்கிறது தான். இவங்க வந்து ட்விட்டர் யூஸ் பண்றது கிடையாது. சீனா வைபோ அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் வச்சு ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஜியோ தெரியுமா, ஜியோ வந்து போன் வந்து லான்ச் பண்றாங்க. அந்த போன்ஸ் எல்லாமே பெரும்பாலான போன்ஸ் எங்க செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா தாய்வான் நாட்டில் தான் செய்யப்பட்டது. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியன் கெயின்ஸ், அதாவது மொபைல் போன் கம்பெனிஸ், இவங்க வந்து மைக்ரோமேக்ஸ், இந்த லாவா, கார்பன், இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த சைனால தயாரிக்கிற ஒரு மொபைல்ஸ் தான் அது வாங்கி இங்க வந்து ரீநேம் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து சில ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்காம, இந்த டெக்னாலஜி கத்துக்காம, இந்த டெக்னாலஜியை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து ஒர்க் பண்ணாம, மேல சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தி இந்தியா வந்து ஒரு போல்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து மேட் இன் சைனா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து தவிர்க்கவே முடியாது. ஸோ இது மூலமா நம்ம மொபைல் போன் டெக்னாலஜில வந்து இந்தியா வந்து எவ்வளவு பின்தங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க முடியும். கண்டிப்பா நான் வந்து இந்தியன்ஸ்க்கு எதிரானவன் கிடையாது. இன்னும் நிறைய டெக்னாலஜி கத்துக்கு நிறைய புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த மொபைல் போன் டெக்னாலஜி, இந்தியாவுடைய மொபைல் போன் டெக்னாலஜி பத்தியும் சைனாவுடைய மொபைல் போன் டெக்னாலஜி பத்தி ஏதாவது நீங்க வந்து சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தவங்க இந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்